என்னுடைய காவல் இருக்கக்கூடிய திரவியத்தை களவெடுக்க வேண்டுமானால் அவ்வளவு தைரியம் யாருக்கு வரும்? அப்படிப்பட்ட ஆள் யார் என்பது உனக்குத்தான் தெரியும். எனக்கு இப்பவே வாழ்த்தி வரங்கொடுத்த வல்லையத்தை கையில் கொடம்மா என்று புறப்பட்டார் மாயாண்டி. பார்த்தாள் மங்கை பகவதி. மகனே மாயாண்டி, அம்மா, நம்ம திரவியத்தை களவெடுக்க வேண்டுமானால் வேற யாரும் களவெடுக்க முடியாது. அப்படி யாரா இருக்கணும் தாயே? மலையாள தேசத்திலே வாழ்ந்து வருகின்ற மாகாளி புலையன் தான் எடுத்திருப்பான். அப்படியா? பொல்லாத உலையனப்பா மகனே, போக வேண்டாம் கண்மணியே. மகனே மாயாண்டி, அம்மா, நம்ம திரவியத்தை களவெடுக்க வேண்டுமானால் வேற யாரும் களவெடுக்க முடியாது. அப்படி யாரா இருக்கணும் தாயே? மலையாள தேசத்திலே வாழ்ந்து வருகின்ற மாகாளி புலையன் தான் எடுத்திருப்பான். அப்படியா? பொல்லாத உலையனப்பா மகனே, போக வேண்டாம் கண்மணியே. என் மகனே மாயாண்டி, அம்மா, அந்த மாந்திரவாதி பெரும்புலையன் மையோடு சிமிழோடு மாந்திரீக தொழிலோடு வாழ்ந்து வருகிறான். அப்படியா? உன்னை பார்த்தானே ஆனால் சிமிழுக்குள்ளே பிடித்து அடைத்து விடுவான். மகனே, நீ போகவே வேண்டாம். என் திரவியம் தானே போனாலும் போகட்டுமடா. என் மகனே, நீ போகவே கூடாது. சரி மகனே மாயாண்டி, அம்மா, அம்மா, போற்றி வரங்கொடுத்து பொன்பிலம்பை கையில் கொடுத்து மாயாண்டி அனுப்பி வைக்கிறாள் மங்கை பகவதி. சரி. மாயாண்டி சுடலையீசன் பார்த்தார். நமக்கு பொருத்தமான வடிவத்தோடு போக வேண்டும் என்று பாம்பாட்டி சித்தனை போல் வடிவம் எடுத்தார். மலையாள தேசத்திலே மாந்திரவாதி பெரும்புலையின் அரண்மனை பக்க தெருவிலே வந்து எப்படி பாம்பாட்டு விளையாட்டு காட்டுகின்றார். எப்படி எப்படி பாம்பு ஆட்டுறாரு? 1000 முழ கம்பத்தின் மீது இருந்து பாம்பு விளையாட்டு காட்டுகிறார். சரி. மாவுசைக்கு பெண்ணாளுடைய தோழி பெண்கள் எல்லாம் பாம்பு விளையாட்டை பார்த்துவிட்டு, அடியே மாவுசைக்கு, அடே அப்பா, உங்க வீட்டு பின்புறத்திலே பாம்பு விளையாட்டு காட்டுவதை பார்த்தால் என்ன அற்புதமாக இருக்கிறது என்று சொன்னவுடனே மாவுசைக்கு, அடியே நானும் பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறதடி. அப்படியா? மாவுசைக்கு அழைத்துக் கொண்டு பத்தெடுக்குமாடிக்கு வருகிறார்கள். இங்கு பாம்பு விளையாட்டை பார்க்கும் போது மாவுசைக்கு மூக்கில் அணிந்திருக்கக்கூடிய வைரக்கல் ஒளிவானது மாயாண்டியுடைய முகத்திலே பட்டது. பார்த்தார் மாயாண்டி. இங்கு பாம்பு விளையாட்டை பார்க்கும் போது மாவுசைக்கு மூக்கில் அணிந்திருக்கக்கூடிய வைரக்கல் ஒளிவானது மாயாண்டியுடைய முகத்திலே பட்டது. பார்த்தார் மாயாண்டி. ஆகா, திரவியத்தை களவு செய்த கல்வனை கண்டுவிட்டேன். இவள்தான் புலையின் மகள் மாவுசைக்கியா? பண்டார கிழவனை போல் வடிவமெடுத்து மாவுசைக்கு இடத்திலே அரண்மனையிலே வந்து பிச்சை கேட்கிறார். மாவுசைக்கு முன்வாசலுக்கு வந்தா பின்வாசலுக்கு வர்றார், பின்வாசலுக்கு வந்தா முன்வாசலுக்கு. மாவுசைக்கு பெண்ணை அலைய வைத்து பார்த்தார் மாயாண்டி. பாப்பா பிச்சை பார்த்தாள் மாவுசைக்கு. ஏ கிழட்டு பண்டாரம், பிச்சை வாங்க வந்தவன் பிச்சை வாங்கிவிட்டு பேசாமல் போக வேண்டியதானே, என்னை முன்னும் பின்னும் அலைய வைத்து பார்க்கிறாய். பேத்தி மாவுசைக்கு, என்ன அவ்வளவு லேசா நினைச்சிட்டியா? நான் கஞ்சு வாங்க வந்த நினைச்சிட்டியா? உனக்கு கணவனாத்தான் வந்திருக்கேன். அண்ணன் வாங்க வரவில்லை, உனக்கு ஆளனாக வந்திருக்கிறேன். அது வேற வேண்டியதா? ஏ தாத்தா, தாத்தா தாடி நரைச்சா என்ன தாத்தாவுக்கு அம்போட்டு ஆசையும் நரைச்சா போகும். தாத்தா, ஓட்டி புள்ள இவ்வளவு வயசான காலத்துல கொஞ்சம் வயசு பொண்ண கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்களே? தாத்தாவுக்கு ஓ மேல பேத்தி அதெல்லாம் இருக்கட்டும். இவள் நேரடிக்கு உன்னோடு பேசிக்கிட்டு இருந்த காரணத்தெல்லாம் ரொம்ப தாகமா இருக்கு. உங்க அப்பாவுக்காக நீ காராம்பசு பால் கறந்து வச்சிருக்கிறியே, அந்த பாலை கொடுத்தா தாத்தா சந்தோஷமா சாப்பிட்டு போயிடுவேன். கொடு, தாத்தாவுக்கு பாடு கொடு. மாவுசைக்கு வார்த்தாள். ஆஹா, இந்த கிழட்டு பண்டாரம் கறக்கும் போது வார்த்தானா வேதனை கொண்டு அமர்ந்திருக்கின்ற பொழுது மாயாண்டி என்ன கூறுகின்றார்? பெண்ணே மாவுசைக்கு, என்னை யாரென்றறியாமல் கிழட்டு பண்டாரம் ஆண்டி பண்டாரம் என்றெல்லாம் பேசினாயே, இப்படி தரக்குறைவாக பேசிய காரணத்தினாலே கைலாசத்திலே பிறந்தது உண்மையானால், தில்லைவனத்திலே சென்று சுட்ட பிணம் தின்றது உண்மையானால், எண்ணி 8 நாளைக்குள்ளே திட்டமுடன் கற்பழிப்பேன். எண்ணி 8 நாளைக்குள்ளே உன்னை கற்பழிக்காவிட்டால் என் பேர் மாயாண்டி அல்ல. மார்வதி சபதம் செய்துவிட்டு மாயாண்டி மாயமாய் மறைந்து விட்டார். மாவுசைக்கு அழுத கண்ணும் சிந்தையுமாக அமர்ந்திருந்தாள். பெரும்புலையன் வந்தான். அப்பா, யாரோ ஒரு கேட்டு பண்டாரம் எண்ணி 8 நாளைக்குள்ளே கற்பழிப்பு என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறான். ஒண்ணும் கவலைப்படாத, நான் இருக்கம்மா. ஈ போக வழியில்லாமல் எறும்பு போக வழியில்லாமல் அரண்மனை கட்டணும், என்னை 7:30 கீழே வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று பதறி அழுதார். உடனே மகளுடைய வார்த்தைப்படி ஈ போக வழியில்லாமல் எறும்பு போக வழியில்லாமல் கண்ணாடி அறையாக கட்டுகிறார். 7:30 கீழே தன் மகளை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். 7 நாட்களாக விடிய விடிய கண் விழித்து காத்திருந்தாள். 8வது நாளையிலே மாயாண்டி சுடலையீசன் எறும்பு ரூபம் கொண்டு 7:30 கீழே வந்து மாவுசைக்கு பெண்ணாளை கற்பழித்து விட்டு சென்று விட்டார். தெற்கே தலையை வடக்கே காலுமாக படுத்திருந்தவளை வடக்கே தலையும் தெற்கே காலுமாக படுக்க வைத்து மாயாண்டி நினைத்த காரியத்தை நிறைவு செய்துவிட்டு சென்று விட்டார். தங்கமான மேனையெல்லாம் தலைக்குறவாக இருக்கிறதே, என்ன நடந்தது மகளே என்று மாவுசைக்கு பெண்ணை பார்த்து கேட்டவுடனே மாவுசைக்கு எப்படி புலம்புகின்றாள்? எப்படி புலம்புகின்றாள்? எந்தகப்பா பெரும்புலையா என்னமோ
பாவி என்று கதறி எழுதாள் மௌசைக்கு. சரி. மாயா மந்திரவாதி பெரும்புலையன் பார்த்தான். மகளே மௌசைக்கு, அப்பா உன் தகப்ப நான் இருக்கும்போது உனக்கு எதுக்கம்மா கவலை? அது யாரென்று இப்போதே பார்த்து வருகிறேன் என்று சரி சிறுசுளவு எடுத்தான். திருநாற்றி மேலே வரத்தினான். சிதம்பர சக்கரத்திவனின் பழியமார்கள் எல்லாம் ஈவிலக்கு பெரும்புலையனை அழைக்க வந்தார். பெரும்புலையன், அப்பா பழியமார்களே, என்னன்னா காக்காட்சி மலையிலே கண்ணாடி சோலையிலே இறங்குமலை வெள்ளத்திலே வைத்திருக்கக்கூடிய பயிர்களுக்கு நான் ஈவிலக்க வர வேண்டுமானால் எக்கச்சக்கமான சாமான்கள் எல்லாம் வாங்கி வைத்திருங்கள். நீங்க என்னென்ன கேட்டாலும் அத்தனை வாங்கி வைக்கும். அத்தனை சாமான்களை வாங்கி வைத்து எதிர்பார்த்திருங்கள், நாளை நான் ஈவிலக்க வருகிறேன் சரி என்று பெரும்புலையன் சொல்லி அனுப்புகிறார். இங்கு பெரும்புலையன் மலங்காவுக்கு ஈவிலக்க புறப்படும் போது பெரும்புலையன் மனைவி புலக்குடியோ, சுவாமி நீங்கள் இன்னைக்கு போகவே கூடாது. நேற்று நான் பொல்லாத கனவு கண்டேன். மகளின் நரபலி கொடுக்க கண்டேன். சண்டாள தேவாதி உங்களை செவிட்டோடு அடிக்க கண்டேன். நீங்கள் போக கூடாது என்று புலக்குடியால் அழுது புலம்பிய உடனே பெரும்புலையன், பெண்ணே புலக்குடி, நீ எத்தனை சொன்னாலும் கண்டிப்பாக நான் இன்றைக்கு ஈவிலக்க போய்த்தான் ஆக வேண்டும். வருகின்றான் மலங்காவுக்கு. மலங்காவுக்கு வந்து பெரும்புலையன் எப்படி ஈவிலக்கின்றான்? மலங்காவுக்கு வந்து பெரும்புலையன் எப்படி ஈவிலக்கின்றான்? ஆமை நல்ல பலகை போட்டு அட்டகும்பம் 8 வைத்து அதற்கு தேங்காய் 10 வைத்து கண்ணி எழியாத பிள்ளை நூற்ற கதிநூலைகளை சுற்றி சிறுசுளவிலே திருநாற்றி வரிந்து சிதம்பர சக்கரைத்து வரிந்து அஞ்சனமை போட்டு பார்க்கும் போது மாயாண்டி ஆனை போலே அதருகின்றார். அங்கும் இங்கும் ஓடுகின்றார். பூனை போலே பதுங்கலுற்றார். புலிப்பாற்றில் பாயலுற்றார். சிறுசுளவை தான் விழுங்கி செவிட்டோடு அடிக்கலுற்றார். சிறுசுளவை பிடுங்கி செவிட்டோடு மாயாண்டி அடித்த உடனே அடிவட்ட வேதனை தாங்காமல் பெரும்புலையின் அலறியை தரையிலே சாய்ந்தார். பழியமார்கள் எல்லாம் வந்து பெரும்புலையனை கைப்பிடியாக பிடித்து அமர வைத்தார்கள். பெரும்புலையன், அட சண்டாள தேவாதையே, உனக்கு என்ன வேண்டும் என்பதை வாங்கிக் கொண்டு அண்ணனும் தம்பியுமாக சந்தோஷமாக இருக்கலாமே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். சரி. ஏ பெரும்புலையா, என்ன தேவாதை, நான் கேட்டதெல்லாம் கொடுத்துடுவாயா? வேணுங்கிறத கேளுதாரே. இந்த அடர்ந்தவன காட்டுக்குள்ளே சரி எனக்கு ஊட்டு போட்டு கொடை கொடுத்தால் நீ சொன்ன கட்டளைக்கு நான் கட்டுப்படுவேன். நீ கேக்குற மாதிரி நான் ஊட்டு போட்டு கொடுக்க, நான் சொல்றது நீ கேளு. கருணை ஒருவரணி கரும்பன்றி ஒருவரணு, சூலாடு சூலுப்பன்றி பாலாடு பாலுப்பன்றி, கருங்கிடாய் செங்கிடாய் துள்ளு மரிது வளங்குட்டி, அத்தனையும் மாயாண்டிக்கு மந்திரவாதி பெரும்புலையன் பலி கொடுத்தான். அத்தனை பலியும் ஏற்ற மாயாண்டி பெரும்புலையனை பார்த்து என்ன கூறுகின்றார்? அடே பெரும்புலையா, என்ன தேவாதை, இந்த பலிகள் எல்லாம் எனக்கு ஏற்காதடா. உனக்கு என்ன வேணும்? நரபலி கொடுத்தால் தான் உடைய சிமிழுக்குள் 3.25 நாளிகைக்கு அடைபடுவேன். தேவாதையே, நரபலியா? 3.25 நாளிகை கழித்து விட்டால் உன்னையே நான் மோசம் செய்வேனடா. நரபலியும் சாதாரணப்பட்ட பலி இல்ல. நரபலியா? ஒருவனுக்கு ஒரே மகளாக இருக்க வேண்டும், தலைப்பிள்ளையாக இருக்க வேண்டும், தலைப்பிள்ளை சூலியாக இருக்க வேண்டும். அது 9 மாச கர்ப்பிணியா இருக்கணும். 5 மாசம் 6 மாசம் இருக்க கூடாது, 9 மாத கர்ப்பிணியாக இருக்க வேண்டும். 9 மாத கற்பனையை ஊட்டு போட்டு குடை கொடுத்தால் 3.25 நாளிகைக்குள் சிமிழுக்குள் அடைபடுவேன் என்று சொன்ன உடனே மந்திரவாதி பார்த்தான். சண்டாள தேவாதையே, சாதாரணப்பட்ட பலினா எவன் தலையிலாவது கைய வச்சு இழுத்துட்டு வந்துருவானே. 9 மாத கற்பனைக்கிறாய், எங்க போய் தேடுவேன்? தலைப்பிள்ளையா இருக்கணும், தலைப்பிள்ளை சூலியா இருக்கணும் கேக்குறையே, எங்க போய் தேடுவேன் என்று புலம்பும் போது என்னடா உனக்கு யோசனை? உன்மகள் இருக்கின்றாளே, அவளை கொண்டு கூட்டு போட்டு போறா. அட சண்டாள தேவாதையை, என் மகளின் எங்கே வைத்து பார்த்தாய்?